ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் ஒரே அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இந்தியா சில முக்கியமான மாற்றங்களை செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல தொலைதூரத்தில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிப்பதற்கு ஸ்பெஷலா ஒரு ஆயுதம் இணைக்கப்பட உள்ளது. அந்த ஆயுதத்தை இணைத்து பிரயோகிப்பதற்கு INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல சில முக்கியமான மாற்றங்களை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா எதற்காக இந்த மாற்றங்களை செய்யறாங்க, அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட உள்ள ஆயுதம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக், DRDO என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு ஸ்டெல் திறனில்லாத விமானங்களின் ஸ்டெல் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்காக DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பார்ட் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, இந்த சிஸ்டத்தை எந்தெந்த விமானங்கள்ல இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு டார்பிடோனால அதிகபட்சமா 100ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். ஆனா ஒரு சப்மரீன் 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னா அதை டார்பிடோக்களை கொண்டு தாக்கி அழிக்க முடியாது. இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்காக இந்தியா பிரத்யேகமா சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிற ஸ்மார்ட் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் பிரத்யேகமா தொலை தூரத்தில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மிசைல இந்தியா 2020ல இருந்து 2 முறை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த 2 சோதனையுமே வெற்றிகரமா நடந்திருக்கு அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் பிரத்யேகமா ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் மிசைல்களை தரை, போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தோட முக்கியமான 2 விஷயங்கள், ஒரு சூப்பர்சானிக் மிசைல் மற்றும் லைட் வெயிட் டார்பிடோ. இந்த 2 சிஸ்டங்களும் இணைந்து செயல்பட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பலை தாக்குவதுதான் ஸ்மார்ட் சிஸ்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, சேட்டலைட் மற்றும் சோனார்கள் உதவியோடு நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதற்கு பிறகு போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் இல்லனா தரையில் இருக்கக்கூடிய லான்ச்சர்ல இருந்து இந்த ஸ்மார்ட் மிசைல்கள் லான்ச் செய்யப்படும். இந்த ஸ்மார்ட் மிசைல் சப்மரீன் எங்க இருக்கோ அதை நோக்கி பயணிக்க தொடங்கும். சப்மரீன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த சூப்பர்சானிக் மிசைல் பயணிக்கும். அதற்கு பிறகு இந்த சூப்பர்சானிக் மிசைல்ல இருந்து ஒரு லைட் வெயிட் டார்பிடோ பாராசூட் உதவியுடன் கடல்ல எஜெக்ட் செய்யப்படும். இந்த டார்பிடோ கடல்ல இறங்கின பிறகு 10ல இருந்து 20 கிலோமீட்டர் பயணித்து சென்று சப்மரீனை தாக்கும். அதாவது இந்த ஸ்மார்ட் மிசைல்ல பயன்படுத்தப்படும் சூப்பர்சானிக் மிசைல்னால 643 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தும் டார்பிடோனால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட 660 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தோட முக்கியமான நோக்கமே. ஸ்மார்ட் சிஸ்டத்துல 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால சப்மரீன் குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ இந்த மிசைலுக்கு தரை கட்டுப்பாட்டு அறை இல்லனா போர்க்கப்பல்கள்ல இருந்து அனுப்ப முடியும். இந்த மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் இருக்கிறதுனால இந்த மிசைலோட அக்யூரசி மிகவும் அதிகம். ஸ்மார்ட் சிஸ்டத்தை DRDO ரிசர்ச் சென்டர், இம்ரெட், நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேபரட்டரி போன்ற 3 நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. ஸ்மார்ட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் சூப்பர்சானிக் மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட சூப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த சிஸ்டத்தை தான் இந்தியாவின் ஒரே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்க போறாங்க. இதன் மூலமா தொலை தூரத்தில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். ஆனா தற்போதைய நிலையில் அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள மிசைல் லான்ச்சிங் டியூப்ஸ்ல இந்த ஸ்மார்ட் மிசைல்களை பொருத்த முடியாது. இதற்காக
இதற்காக அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள மிசைல் லான்ச்சிங் டியூப்ஸ் இந்தியா மாற்றம் பண்ணி இருக்காங்க. இதன் மூலமா 12 ஸ்மார்ட் டார்பிடோ மிசைல்களை அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். இந்த INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல் ஒரு 6000 டன் கொண்ட அதிநவீன அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஸ்மார்ட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்ல K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல் தவிர இந்திய கடற்படை S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி வர்றாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்லையும் ஸ்மார்ட் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்லையும் 24 ஸ்மார்ட் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இல்லனா 8 K4 மற்றும் K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் உலகில் உள்ள வெகு சில நாடுகள் தான் பயன்படுத்தி வர்றாங்க. ஸ்மார்ட் மிசைல்கள் மூலமா ஒரு யுத்த நேரத்துல நமது கடற்கரையில இருந்து எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை 650 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இதனால நமது கடல் எல்லைக்குள் எதிரிகளால் நுழையவே முடியாது. இந்த சிஸ்டத்தை பிரத்யேகமா இந்தியா சைனாவை மனதில் வைத்து உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இந்திய பெருங்கடல் பகுதி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக அளவுல ரகசியமா ஊடுருவல் நடத்துறாங்க. ஒரு யுத்த நேரத்துல இப்படி ஊடுருவல் நடத்தினாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியானால சீன நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இரண்டாவது டாபிக், ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்திற்கும் 4ஆம் தலைமுறை விமானத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் விமானத்தோட ஸ்டெல்த் திறன், ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது. எதிரிகளோட ரடார்கள்னால அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. குறிப்பா விமானங்களை அதிக காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்குவாங்க. இதன் மூலமா விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷனை குறைக்க முடியும். ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா எதிரிகளின் ரடார்கள்னால விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவின் தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2 விமானங்கள் அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த விமானங்கள் ஒரு ஸ்டெல்த் விமானம் கிடையாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா விமானத்துல இணைக்கப்படும் ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் காம்போசிட் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்காது. இதன் காரணமாக தான் 5ஆம் தலைமுறை விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இந்த சிஸ்டத்துல விமானத்தோட உள்புறத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவை ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும். ஆனா 4ஆம் தலைமுறை விமானத்துல விமானத்தோட வெளிப்புறத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கும். இதனால எதிரிகளின் ரடார்கள் 4ஆம் தலைமுறை விமானங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு DRDO என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த சிஸ்டத்தின் மூலமா ஸ்டெல்த் திறன் இல்லாத ஃபைட்டர் ஜெட்டுகளோட ரடார் கிராஸ் செக்ஷனை குறைக்க முடியும். இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் அப்படிங்கிறது மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை ஸ்டோர் செய்வதற்கான ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கும். இந்த கேரேஜ் காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கேரேஜுக்குள் மிசைல்களை ஸ்டோர் செய்யும் பொழுது விமானத்தோட ஸ்டெல்த் திறன் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம விமானத்தோட பறக்கும் திறனையும் அதிகரிக்குது. இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டம் பிரத்யேகமா தேஜஸ் MK-1 மற்றும் தேஜஸ் MK-2 விமானத்துல பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விமானங்கள் அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டத்தையும் இணைக்கும் பொழுது தேஜஸ் விமானங்களோட ஸ்டெல்த் திறன் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு இந்திய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்தியா உருவாக்கி வரும் என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டத்துல 1 டன் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதாவது ஒரே நேரத்துல 4 அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இல்லனா 6 சா மிசைல்கள் மற்றும் 2 அஸ்த்ரா மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டத்துல 500 கிலோகிராம் எடை கொண்ட 2 லேசர் கைடட் பாம்ஸையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டம் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவின் தேஜஸ் விமானங்களோட ஸ்டெல்த் திறன் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்துக்கு நிகரான ஸ்டெல்த் திறனா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா இந்த என்க்ளோஸ்ட் வெப்பன் பாட் சிஸ்டத்தை விமானத்தில் இணைத்து
சோதனைகள் நடத்தி வர்றாங்க. அதாவது இந்த வெப்பன் பார்ட் சிஸ்டம் இணைக்கப்பட்ட விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் 2 என்க்ளோஸ்ட் வெப்பன் பார்ட் சிஸ்டத்தை ஒரே விமானத்துல எடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் ஆராய்ச்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த சிஸ்டங்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானத்தில் இணைக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சிஸ்டம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.